அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நல்ல நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான பெந்தைகோஸ்தே ஞாயிறன்று இந்த வலைவொலி வாயிலாக உங்களை காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நன்மைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் முதலாவது என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் தகப்பனே ராஜா ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா ஆண்டவரை. இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்து வந்த கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே ராஜா. அந்த பெந்தைகோஸ்தே ஞாயிறு தினத்தை தகப்பனே நாங்கள் அனுசரிக்கும்படியாய் ஆண்டவரை இந்த வலைவொலி வாயிலாக ஆண்டவரை இந்த ஆராதனை ஆண்டவரை காண்கிறதான பிள்ளைகளுக்கு என் தகப்பன் நீங்க ஆண்டவரை இந்த நாளில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த இடத்துல பாகம் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுக்கிறான ஆண்டவரை மகனை கர்த்தர் நீங்க மறைத்து வெளிப்படுங்க தகப்பனே. இது நிமித்தமாய் ஆண்டவரை எங்களுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுவதற்கு என் தகப்பன் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவா சுத்தி செய்யும் மக்கினி அனுப்பும் மக்கினி எங்களில் திவ்ய ரத்தம் கொண்ட இவு அனுப்பும் மக்கினி எங்களில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தாவுந்தனருளாலே தாரோ பெந்தைகோஸ்தினாவி அனுப்பும் அக்கினி எங்களில் எலியாவின் தேவரிக்கெலும் அனுப்பும் அக்கினி எங்களில் ஜீவன் சாவிலும் நிலை நீர்க்க அனுப்பும் அக்கினி எங்களில் பாவம் முற்றுமாய் அழிந்திட பரத்தின் ஒளி பெற்றிட அதிர்ச்சி வந்திட அனுப்பும் அக்கினி எங்களில். அல்லேலூயா. ஒரு பல்லவி பாடின பிரபு ரூத்தம்மா ஜெபம் ஏறெடுப்பார்கள். என் ஆத்துமனே சமிப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போம் காட்டும் செய்ய ஆயத்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆமேன் தகப்பனே. உண்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பகல் வேளையிலே நாங்கள் உண்மை நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக உங்கள் கோடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை மட்டுமாக நடத்தி வந்த ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் அத்தனையும் காரியத்திலிருந்து என் தேவன் எங்களை நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தை நீர் பொறுப்பேற்று நடத்தின மேலான தயவுக்கு உங்கள் கோடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த விசேஷித்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்து நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் சிந்திப்பதற்கு என் தேவன் நீர் தந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எங்கள் படைஸ்தலத்திலிருந்து வந்து
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பெயர் பெயராக தனித்தனியாக நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூடுகை நல்லது என்று நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இதன் நிமித்தம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஆமேன் தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று உமது வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அப்படியாக நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் நடக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை கூறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை படித்து முடித்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதில் இருந்து ஆண்டவரை மேல் படிப்புக்காக ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளை உமது கரத்திலே கொடுக்கிற தகப்பனே அப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை வழிகாட்டியாக நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையான பொருளாதார வசதிகளை என் தகப்பன் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னுமாக அடுத்த படிப்புகள் படிக்க வேண்டிய எல்லா சகல காரியங்களையும் தேவன் நீர் நடத்தி தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை நீர் கொடுத்தீர் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகளோடு உமது கரம் இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ரச்சனை சேனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சேனையானது எந்தெந்த இடத்துல ஆண்டவரே இருக்கிறது அங்கே எல்லாம் தேவ பிரசன்னம் ஆண்டவரே தமது ஆண்டவரே ஊழியக்காரர் மேலும் ஆண்டவரே அவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேனையை நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சேனையில் ஊழியம் செய்து அன்பு ஊழியக்கார பிள்ளைகளை எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சேனை தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே ஆண்டவரே மனம் வீசி கொண்டிருக்கிறதான எங்கள் சேனையானது ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு நாளும் வளரத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. அப்பா நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் நம்பி தப்பு படைஸ்தலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் படைஸ்தலத்தில் இருக்கிற ஊழிய மகனுக்காகவும் மகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆவிக்கிற ரீதியில் அவர்கள் வளமையாக அவர்களை எடுத்து நீர் புரோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரனும் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தமது பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பஸ்திகளை ஆசீர்வதியும் ஏற்ற காலத்தில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளோடு ஆண்டவரே ஆண்டவரே இருக்குதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனை முடிவு பரிந்தும் உமது பெருக்கமான கரம் இருந்து எங்கள் ஒவ்வொருவரும் அமரும்படியாக அன்பான இயேசுவே உமது நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நிறுத்தி பயபக்தியாக சொல்லுவோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமென்று ரட்சித்துக் கொள்ளுங்க. ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னிடே கும்பிடுகளே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 - 6 வரை உள்ள வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள்
அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ளவளாய் காணப்படுகிறேன். நான் ஒரு ஆர்சி சபையை சார்ந்தவள். இப்போ திருமணமாகி ஆண்டவரே சப்பா சர்வேசன் ஆர்மிக்கு வந்ததினால் சர்வேசனுடைய விதிமுறைகளை நான் கடைபிடித்தவளாக இன்றைய தினத்தில் காணப்படுகிறேன். எனக்கு ஒரு அக்கா உண்டு, அவளும் ஆர்சி சபையை சார்ந்தவள். அவளுக்கு ஒரு மகன் உண்டு, அவன் பெயர் அந்தோணி தீபன். பலவீனப்பட்டு காணப்பட்டான். அது நிமித்தமாக தாய் பலவீனம் அடைந்தாள். கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதம் தேவனுக்குள் மகிமையானாள். அன்றைய தினத்திலிருந்து மகனை குறித்து ஆண்டவரை வேதனைப்பட்டேன். இவனை என்ன செய்வது என்று யோசித்த நிலைமையில் அவங்க அத்தை வீட்டுக்கு கடந்து போனான். சல்வேசன் ஆரம்பி சர்ச்சைக்கு போனபடியினால் கனகராஜ் ஐயா மூலமாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். போன வருடம் ஜூலை மாதம் பைபிள் காலேஜிலே அனுமதிக்கப்பட்டான். இன்றைய தினத்திலே சம்மர் அப்பாயின்மெண்ட்டுக்காக 2 மாத காலமாக மார்த்தாண்டம் டிவிஷன் பெருங்குழி என்ற சபையை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவனுக்காகவும் அவன் ஊழியத்துக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காண்பதிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வசனத்தின்படியாய் இந்த நாளில் நாம் தியானிப்போமாக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவ ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை பெந்தைக்கோஸ்தை என்னும் நாளில் நிறைவேறினது என்று இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தைக்கோஸ்தை என்பது 50ஆம் நாள். பழைய ஏற்பாடு காலத்திலே யூதர்களுடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகள் உண்டு. அதில் 3 பண்டிகைகள் மிக விசேஷமான பண்டிகைகள். பஸ்கா பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து 7 பரிசுத்தமான ஓய்வு நாள் அடுத்த நாள் அரிப்பின் பண்டிகையாகவும் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடி வந்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களை
வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு அழைத்து செல்கிற போது மோசனிடத்தில் சீனாய் மலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசின அந்த நாளையே பெந்தைக்கோஸ்து என்கிற நாள் நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்கிற 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50ஆம் நாளிலே இந்த பெந்தைக்கோஸ்து நாள் வந்தது. அந்த நாளிலே ஆவியானவர் சீசருக்கு மேலே இறங்கி அங்கே அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ஆவி அங்கே ஊற்றுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவி நம் மீது ஊற்றப்படுகிற போது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேல் ஊற்றப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உன்னதமான ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதமான மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது, அவருடைய ஆவியானவரை விசுவாசிக்கிற போது உங்களுடைய இருளான வாழ்க்கை மாற்றுகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவ ஆவியானவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-2 அதிகாரத்தை நாம் தியானித்து பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் சீசர்களோடு கூட இருந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், சில காலத்திலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட போகிறீர்கள், ஆகவே நீங்கள் எங்கும் செல்லாமல் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு சீசர்கள் கீழ்ப்படிந்து அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர்கள் இருக்கிற இடத்துல நிரம்பி அங்கே ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அக்கினியை ஊற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த அக்கினியானவர் இறங்குகிறார். ஒரு மாற்றம் அந்த இடத்துல வருகிறது, ஒரு அற்புதம் அந்த இடத்துல வருகிறது. எல்லா ஜனங்களும் பழைய பாஷைகளை பேச தொடங்குகிறார்கள். இந்த நாட்களும் கூட கர்த்தருடைய ஆவி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அநேக சோதனைகளுக்குள்ளாக, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், பலவிதமான கவலைகளோடு இருக்கலாம், பலவிதமான பாரத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுகிற போது, பரிசுத்த ஆவியானால் நீங்கள் நிரப்பப்படுகிற போது, இந்த சீசருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் அந்த சீசருடைய வாழ்க்கையிலே அந்த பெந்தைக்கோஸ்து என்கிற நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி சற்று நேரம் நான் சிந்திப்போமாக. முதலாவதாக அவர்களாக இருந்த பயம் மாறினது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரம் 14 வசனத்திலே, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று பேதுரு இந்த இடத்துல உரைத்து சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரும் மற்ற சீசர்களும் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே எங்கு கடந்து சென்று போனாலும் அவர்களோடு கூட இருந்தார்கள். ஆனால் பின் நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவைகளே அறையப்படுகிற போது அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு உயிருக்கு அஞ்சி பயந்து ஒளிந்து கொண்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 56 வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கிற போது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்தில் படித்து பார்க்கிற போது யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் அனைவரும் ஒரு வீட்டுக்குள்ளாக கதவுகளை பூட்டி இருந்தார்கள். இயேசு அந்த வீட்டுக்குள் நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார்.
இப்படி பயந்து இப்படி அவர்களை பயந்து வாழ்ந்தவர்களை அன்றைய நாட்களில் என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையின் முடியாக பெந்தைக்கோஸ்தே நாளிலே அவருடைய பயத்தின் ஆவியை மாற்றும்படியாய், அவருடைய பலவீனத்தை மாற்றும்படியாக அந்த நாளிலே, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுடைய பயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இப்போது அவர்கள் தைரியமாக நிற்கிறார்கள். முன்னாட்களே அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். முன்னாட்களிலே அவர்கள் ஒளிந்து காணப்பட்டார்கள். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த சீசருக்கு மேலே ஊற்றப்பட்டதோ, இறங்கினாரோ, அப்பொழுதே அவருடைய பயமெல்லாம் மாறி தைரியமாக இப்பொழுது யூத ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் தைரியத்தோடு நிற்கிறார்கள். முதல்ல உயிருக்கு அஞ்சி காணப்பட்டதான, உயிருக்கு பயந்து காணப்பட்டதான சீசர்கள் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஏற்ற ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் ஒருவேளை சீசர்களை போன்று ஆரம்ப நாட்களில் நீங்கள் பயந்து காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய வேலைகளை குறித்தோ, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை குறித்தோ நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே இந்த நாளிலே என் மேலே உங்களுடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற போது பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய பயங்கள், உங்களுடைய பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவியையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்த, வாக்கு மாறாத கர்த்தர் செய்த அற்புதம் பரிசுத்தம் அடையும்படியாக, அந்த சீசர்கள் பரிசுத்தம் அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வாசம் பண்ண வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வாசம் பண்ண முடியாது. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல அங்கே கூடியிருந்ததான சீசர்களை கர்த்தர் ஆவியினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அக்கினி என்பது அது நம்மை தூய்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அக்கினியினாலே அவருடைய பாவங்களையும் அவருடைய மீறுதல்களையும் எல்லா தவறுகளையும் அவர் மன்னித்து அந்த அக்கினியினாலே சுட்டரித்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி. நான் சொன்னேன், சீனாய் மலையிலே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், மோசே மாத்திரம் அந்த மலையில ஏறினார். மற்றவர்கள் அந்த மலைக்கு அருகாமையில் வரக்கூடாது, அவர்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு நீர் அவர்களை எச்சரிக்க வேண்டும், எல்லாரும் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்திலேயோ, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலேயோ கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த ஆவியானவர் இவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒருவேளை தவறுகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக நல்வழியில் வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தவறான வழிகளில் போகாதபடிக்கு நம்மளை நல்வழிகளை படுத்தும் வருவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போகாதபடிக்கு உம்முடைய நல்ல வழிகளை நடப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த பாதைகளிலும் நம்மை பரிசுத்தம் அடையும்படியாகவும் இந்த ஆவியை நம்மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய பக்கத்திலே சேருவதற்காக ஆண்டவர் இந்த ஆவியை நம்மளுக்கு ஊற்றுகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்த வாக்கு மாறாத கர்த்தர் மூன்றாவதாக பக்கத்திலே சேரும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அத்தனை சீசர்கள் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் எல்லாரும் மேலும், அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று ஒரு தலைவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அன்று சில மனிதர்கள் மேலே ஆவியானவர் இறங்கினார்.
ஆனால் இன்றோ எல்லா மனிதர்களும் அவருடைய அருகாமையில் வரலாம், எல்லா மனிதர்களும் அவருடைய பக்கத்தில் வரலாம். பரிசுத்த ஆவி நம்ம மீது ஊற்றப்படுகிற போது நாம் அவருடைய அருகாமையில் கடந்து போக முடிகிறது, நாம் அவருடைய அருகாமையில் வாசம் பண்ண முடியாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், சிறியவர்களாக இருந்தாலும் சரிதான், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ஆவினாலே என்னை நீர் வழி நடத்தும், என்னை நிரப்பும் என்று சொல்லி, என்னை உடைய பிரசனத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற போது அவருடைய பக்கத்தில் வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நம்மை அவருடைய சமூகத்தில் எல்லா பயத்தையும் மாற்றின தேவனை நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாய் இருப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்த வாக்கு மாறாத கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றுகிற போது நம்முடைய எல்லா பயத்தை மாற்றுகிறார். அவருடைய ஆவியை ஊற்றுகிற போது நாம் பரிசுத்தம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆவி நம் மீது ஊற்றப்படுகிற போது நாம் அவருடைய அருகாமையிலே சேரும்படியாய், நம்மளுடைய பக்கத்தில் வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, இப்படிப்பட்ட நல்ல ஆவியுடைய கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து ஜீவிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தரவல்லவராய் இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்த வாக்கு மாறாத கர்த்தர், என் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் மேலே, எங்கள் மேலே, என் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்கள் சபைகள் மேலே உம்முடைய ஆவியை நீர் ஊற்றியறல வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே அநேக பிள்ளைகள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. என் ஆண்டவரே, பயத்தின் ஆவியை மாற்றும்படியாய், தைரியத்தின் ஆவியை கொடுக்கும்படியாய் என் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே சுத்தமுடைய ஆவியை ஊற்றுங்க. அதுபோல நாங்கள் பரிசுத்த ஜீவியம் அடையும்படியாய், பரிசுத்தம் அடையும்படியாய், பரிசுத்த பாதைகளில் எங்களை காத்து நடப்பதற்கு என் தேவன் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அப்பா. சோதரே ஆண்டவரே, எல்லாரும் எங்களை வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிற சூழ்நிலைகளிலும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உயிர்த்தெழுது நிமித்தமாய் என் ஆண்டவரே பரிசுத்த ஆவி நிமித்தமாய் உடைய அருகாமையிலே நாங்கள் சேரும்படியாய், உடைய அருகாமையில நாங்கள் வரும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல பலம், நல்ல சுகங்களை கொடுப்பீராக. இரட்சணை சேனை என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இரட்சணை சேனை சபைகளை என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சுதரிக்கிற அன்றண்டு வேலைகளை கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவினாலே நீர் வழி நடத்துங்க. உடைய நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஏனோ என்கிறதான ஆண்டவரே, ஏனோ தானே என்று இருக்கிறதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி எங்களை நல்வழிகளை வழிநடத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நிறைய ஆசீர்வதியும், நிறைய பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சினையும் சமாதானம் என்றும் என்றும் நம்ம நேரம் கூட நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.